பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட இங்கே வருகின்ற என்னுடைய சிங்க குட்டிகளுக்கும் என்னுடைய தாய்மார்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க நம்ம தலைவர் பேசினாரு. உண்மையாலுமே சேலம் மாவட்டத்திலேயே சேலம் கிழக்கு மாவட்டத்தில் இளைஞர்கள் அதிகமா படையெடுத்து வந்திருக்கின்ற கூட்டம். இந்த கூட்டமானது பாட்டாளி மக்கள் கட்சி வரலாற்றிலே ஆத்தூர் பகுதியிலே இதை விட ஒரு சிறப்பான ஒரு பொதுக்கூட்டம் இதுவரை நடந்ததில்லை. அந்த அளவு சிறப்பான பொதுக்கூட்டம். பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஆண்ட கட்சிகள் திராவிட கட்சிகள் எத்தனை இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தான் உழைக்கின்ற இந்த பாட்டாளிகளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்ற உழைக்கின்ற ஒரு கட்சி. இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் இந்த வன்னியர் சங்கம். இந்த வன்னியர் சங்கம் துவங்கப்பட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி பல தியாகங்களை உயிர் தியாகங்களை செய்து இடஒதுக்கீடு போராடி சமூக நீதிக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வழக்கை சந்தித்து உயிரை பலி கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை துவங்கி இன்றைக்கு சமூக நீதிக்காக தனி இடஒதுக்கீடுக்கான வன்னியர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை சமுதாய மக்களுக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், மக்களுடைய வாழ்வாதாரம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக பல நல்ல திட்டங்களை வைத்திருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தொடர்ந்து மக்களுக்காக இயங்க கொண்டிருக்கின்ற கட்சி. தன்னுடைய 36 வயதிலே எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் மத்திய சுகாதார அமைச்சரானாரு. தமிழ்நாட்டில் இந்திய வரலாற்றிலே 36 வயதுல கேபினட் அமைச்சராக இதுவரைக்கும் யாரும், அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை. இந்த அளவிற்கு இன்றைக்கு 108 ஆம்புலன்ஸ் திட்டம், சேலத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவமனைக்கு 1500 கோடி ரூபாய் நிதியை வழங்கி கொடுத்தார். இது போல இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு தங்களுடைய பழக்கத்தை மாற்ற என்பதற்காக சினிமாவில் உள்ளிட்ட பொது இடங்களே புகையிலை பிடிப்பை தடை செய்தார். இது போல பல நல்ல திட்டங்களை 110 கோடி மக்கள் இருக்கின்ற இந்தியாவிற்கு பல நல்ல திட்டங்களை கொடுத்த மத்திய சுகாதார அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் மக்களுக்கு எவ்வளவு நல்ல திட்டங்களை அவரால் கொண்டு முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த தலைவர் இன்னைக்கு பாட்டாளி மகிழ்ச்சியில தரவிலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் பேர் ஆதரவு தர வேண்டும். இந்த நேரத்தில் இப்ப தலைவர் அவர்கள் சொன்னார்கள் 2 சாக்கடை பத்தி இங்க பேசாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கு நாம் பேசவில்லை என்றாலும் கூட அவர்கள் எல்லாம் இழந்து தொடர்ந்து எங்களுடைய தலைவரை கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் மத்தியிலே தனியா நீ என்ன பேசு, ஆனால் வெட்ட வெளியிலே பொதுமக்கள் மத்தியிலே தொலைக்காட்சி வழியாக லட்சக்கணக்கான பேர் பார்க்கின்ற வகையில உங்களை பத்தி அவ்வளவு கேவலமாக சொல்லும் போது நாங்கள் எப்படி பார்த்து கொண்டிருப்பது? எங்களுக்கும் மரியாதை இருக்கிறது, சூடு சொரணை இருக்கிறது. ஐயா அவர்கள் எங்களுக்கு குலதெய்வம். ஐயா தான் எங்களுக்கு குலதெய்வம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்னா நீங்க தான். இனிமேட்டு யாரும் கட்சி தலைவர் வர முடியாது. ஐயா அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா ஐயாவை இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு 5 பேர் அங்க இருந்து கொண்டு ஐயாவை முழுமையாக மாற்றி இன்றைக்கு திமுக பெட்டியை வாங்கி கொண்டு இந்த கட்சி பிரிப்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தலைமை பூசா இருக்கிறார், ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்கிறாரு, பெண்ணகரத்தில் இருக்கிறாரு, கௌரவ தலைவர் வேற ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவில் எந்த ஒரு கட்சியிலாவது ஒரு தலைவரா இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பதவி யாருக்காவது கொடுத்திருக்கிறாங்களா? எந்த கட்சியிலாவது இருக்குதா? ஆனா இங்க மட்டும் தான் எங்க ஐயா அவர்கள் ஒரு கௌரவ பதவி கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் தியாக செம்மல். இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீ என்ன தியாகம் பண்ணீங்க சொல்லுங்க? ஒரே ஒரு தியாகம். லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுத்து பலி கொடுத்து வழக்க செஞ்சுட்டு இந்த கட்சி உருவாக்கி இருக்கிறோம். 41 வருடம் ஐயாவும் சின்ன நம்பி நாங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நீ என்ன சொல்ற? 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கிற. நான் மாவட்ட செயலர் 87, 88, 89 வன்னியர் சங்கம் மாவட்ட செயலர் இருக்கிறப்ப நீ மாவட்ட தொண்டர்படை தலைவர் சேலம் மாவட்டத்துக்கு. நீ எங்க போய் ஓய்வுல உழைப்பாளி என்னத்துக்கு உழைச்சன்னு எங்களுக்கு தெரியும். எங்க போய் உழைச்சன்னு எங்களுக்கு தெரியும். என்ன தகுதி இருக்குது எங்க தலைவர் பத்தி பேசுறதுக்கு? இன்னைக்கு 100கணக்கான மக்கள் இருக்கின்ற எங்களுடைய தலைவரை பத்தி இருமுறை நீ பேசக்கூடாது. இன்னொருத்தர் சேலத்தில் ஒரு சாக்கடை இருக்குது. அந்த சாக்கடை 20 வருஷத்துக்கு முன்னாடி சாதா ஒரு லூசு இந்த டிவி ஷிப்ட் இருக்குதுல்ல, அந்த டிவி ஷிப்ட்ல கேபிள் கனெக்ஷன் வீட்டுக்கு 50 ரூபாய் கனெக்ஷன் பண்ணி வசூல் பண்ணிட்டு இருந்தான். எவ்வளோ? கேபிள் கனெக்ஷன் பாலிமார் கனெக்ஷன்ல வெறும் 50 ரூபா ஒரு வீட்டு கனெக்ஷனுக்கு. வீடு வீடா போய் கேபிள் கனெக்ஷன் கொடுத்து 50 ரூபா கொடுத்து நீ வச்சுட்டு இருந்த. மூச்சுக்கு 300 ரூபா சொல்ற. என்ன சொல்ற? நான் ஒரு ஆசிரியர் மகன், நான் ஆசிரியரோட மகன், சாதாரண மகன்ற. நீ எத்தனை கோடி ரூபா சொல்லி சேர்த்த நீயே சொல்லிட்டு இருக்கிற. நீ சொல்லிட்டு இருக்கிற, நான் சொல்லுங்கிற அவசியமே இல்ல. நீ போன் பண்ண ரெக்கார்டு இருக்குது. இத்தனை 100 கோடி ரூபா நான் சொத்து இருக்குது, நான் எவனுக்கு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லைன்னு உன் வாயில நீ சொல்ற. எங்க இருந்து வந்துச்சுக்கணும் அவ்வளவு காசு? யாரு கொடுத்த காசு? டே நீ எங்க இருக்கிறன்னு யாருக்குமே தெரியாதுடா.
அண்ணன் தலைவர் அன்புமணி இல்லைன்னா நீங்க ஒரு செல்லா காசு சாதாரண தொண்டனா இருந்திருப்ப. ஒரு கவுன்சிலர் வரது கூட உனக்கு லாய்க்கு கிடையாது. நீ ஆம்பளையா இருந்தா உன் 5வது வயசுல கவுன்சிலரோட முதல் 5வது வயசுல கவுன்சிலரோட மாநகராட்சியில 3 முறை எனக்கு மேயர் நிக்க கொடுத்து வாய்ப்பு கொடுத்தாரு எங்க தலைவர். 3 முறை வாய்ப்பு கொடுத்தாரு. தமிழ்நாட்டிலே இளைஞர் சங்கத்துக்கு செயலாளராக ஒரு வாய்ப்பை கொடுத்து உனக்கு தமிழ்நாட்டில் யாருன்னு அடையாளம் காட்டி உன்னை வளர்த்தவர் எங்களோட தலைவர் நான் அன்புமணி. அவர் வந்து நீ யாருன்னு பேர் விட்டு கூப்பிடுற, நீ பேர் விட்டு உன் வயசு என்ன? இவன் என்னன்றான், நான் 18 முறை ஜெயிலுக்கு போனானா. என்ன பண்ணிட்டு போனேன்? எப்படா நீ பாட்டாளி மச்சல ஜெயிலுக்கு போன? குண்டர் சட்டத்துல போன. குண்டர் சட்டம் எதனால போன? வெவ்வேறு வழக்கில் உன்னை பிடிச்சி வச்சாங்க, நீ ஜெயிலுக்கு போன. பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனியா? 18 முறை எப்ப போன? நீ ஒரு 10 இல்ல ஒரு 5 சொல்றா. ஒரு 5 ஜெயிலுக்கு போன இந்த காரணத்துக்காக போனன்னு சொல்ல பார்க்கலாம். 18 முறை போனானா 45 வருஷமா கட்சியில இருக்கிறாங்க. டேய், என் வயசுக்கு நானே 41 வருஷம் கட்சியில இருக்கிறேன். உன் வயசு 50ரா. நீ என்னடா 10 வயசுல 7 வயசுல கட்சிக்கு வந்துட்டீங்களா? இந்த பூசாரிங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் இனிமேட்டு ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. எங்க தலைவரே சொன்னாலும் சரி தக்க பதிலடி கொடுப்போம். இனிமேட்டு எங்க தலைவரை பத்தி எவனாவது கேவலமா பொது வழியில பேசினு சொன்னீங்கன்னா உங்களுடைய அத்தனைய வரலாறு எங்கிட்ட இருக்குது. எங்களை பத்தி பேசுற நீ பேசுற, எங்களை பத்தி எங்க தலைவரை பத்தி நீ எதுவுமே பேச முடியாது. அவர் பேசுறது உங்களுக்கு எவனுமே தகுதி கிடையாது. ஐயா அவர்களே முழுக்க இன்றைக்கு ஈக்க கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஈப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குறிப்பிட்ட சில நபர்கள் ஸ்டாலின் அவர்கள் தூண்டுதலின் பேர்ல தேர்தலுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்க வேண்டிய என்பதுதான் திட்டம். பல கோடி அதுக்காக வாங்கி இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. இது செல்லாத தம்பிங்களா, பூசாரிங்களா? இது ஆகாது, தாங்க மாட்டீங்க. பத்திரகாளி வேஷம் போட்டு ஆரம்பிச்சோமா நீங்களா எங்கேயுமே தமிழ்நாட்டில் நட முடியாது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு, நேரம் அதிகமாக தலைவர்கள் 8:30 மணிக்கெல்லாம் மைக் கொடுக்கணும்னு சொன்னாரு. இன்னொரு தடவை நாங்க தனியா வச்சுக்கிறோம். உங்களுக்கு தலைவர் இருக்கிறார், அதுக்கு மேல அவர் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. இனிமேட்டு நாங்க பேசுவோம். உங்களை பத்தி எவனாவது இதுக்கு மேல தவறா பேசினா நாங்க விட மாட்டோம். மக்களுக்கு எங்களுக்கு எடுத்து சொல்லி ஆகணும். இது பொதுக்கூட்டமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்த மக்களுக்கு இந்த கட்சியில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியணும். கூட்டி கொடுக்கறவனுங்க கூட்டி கொடுத்துட்டு நீ கட்சி வேலை எல்லாத்துக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாம இல்ல. இந்த வேலையெல்லாம் நிமிட்டு வச்சுக்காதீங்க. காலமா இத்தனை நாள் உழைத்த உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேலேயாவது ஐயா அவர்களே, இவர்களை நம்பாதீர்கள். இந்த சமுதாயம் உங்களை நம்பி லட்சக்கணக்கான பேர் இந்த இயக்கத்திற்காக உழைச்சு ஜெயிலுக்கு போய் பாடுபட்டு இன்னைக்கு உயிரை கொடுத்து வேலை செஞ்ச நாங்களும் உங்களை நம்பி வந்தோம். எங்களை எல்லாம் நம்பி பார்க்காம கேவலம் அவனுக்கு பேச்ச பணத்துக்காக அவனுங்களை பேச்ச கேட்டுக்கிட்டு அவனுக்கு சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறத எங்களால் தாங்கிக்க முடியல. ஐயா அவர்களே, உங்கள் பாதம் தனிந்து கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் தலைவரை செயல்பட விடுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். வருங்காலத்தில் 10.5 நாங்கள் பெற்றே தீர்வோம், உங்க கொள்கை நிறைவேற்றும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.